குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். கன்னி ராசிக்காரர்களே, சனி பெயர்ச்சி என்பது இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லவிருக்கின்றார். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி சற்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் பெயர்ச்சி அடையும் பொழுது அதனுடைய பலன்களை கூறும் பொழுது ஒரு 20-30% மட்டும்தான் உங்களுக்கு அது துல்லியமாக இருக்கும். அதற்கு காரணம் தனிப்பட்ட ஜாதகத்திலே உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் துல்லியமான கணிப்புகளை நாம் கூற முடியும். இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு கண்டகமாக சப்தமஸ்தானத்திற்கு செல்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக இதுவரை உங்களுக்கு புண்ணியம் ஏதாவது பாக்கி இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல பலன்களை அவன் கொடுப்பான். இவனுடைய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்தின் மீது விழுகிறது. பாக்யஸ்தானத்தின் மீது சனி பார்வை விழுவதால் சில நல்ல பலன்களும் உங்களுக்கு ஏற்படும், சில லாபம் ஏற்படும், சில லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, குடும்பத்திலிருந்து ஓரளவு உங்களுக்கு சொத்து வந்து சேரலாம், அல்லது உங்களுக்கு உத்தியோக உயர்வின் மூலமாக சிறிதளவு பணம் கூடலாம். உங்கள் மனம் இப்பொழுது ஆன்மீகத்திலே நாட்டத்தை அதிகமாக கொள்ளும். ஆன்மீக வழியிலே செல்ல விரும்புவீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுதடையும், அதை நீங்கள் பழுது பார்ப்பீர்கள். அல்லது உங்களுடைய வீட்டிற்கு சில மராமத்து வேலைகள் செய்து, சில ரிப்பேர் செய்து நீங்கள் வீட்டை பழுது பார்க்கக்கூடிய நேரமாக இது உங்களுக்கு அமையும். நீங்கள் சில புதிய பாடங்களை இந்த சனி பயிற்சி மூலமாக கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும் அல்லது விரிசல்கள் ஏற்படும். இதை தவிர உத்தியோகம் செய்யும் இடத்திலே மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலிலே உங்களுக்கு யார் பார்ட்னராக இருக்கின்றார்களோ அந்த பார்ட்னருடன் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சற்று கவனமாக உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கையாள வேண்டும், உங்கள் தொழிலையும் நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். உங்கள் பொறுமையின் மூலமாக நீங்கள் எதையும் எளிதாக வென்றுவிடலாம். ஒரு 50% இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும் என்றாலும் பாக்கி இருக்கும் 50% உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதாலே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஹேஸ்டியாக அவசரமாக செய்யாமல் மிக நிதானமாக வீட்டில் இருப்பவர்களுடன் வெல் விஷஸுடன் கலந்து ஆலோசித்து எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.